தனிமையில் அழுதுருக்கீங்களா? ம். எஸ். ஏன்? எதுக்காக? நிறையா இருக்குது. நம்ம கேட்டது கிடைக்கல, அவமானங்கள் வரும்போது. ரீசெண்டாக லாஸ்ட்டாக எப்போ அழுதுருப்பீங்க அந்த மாதிரி? பெருசாக வந்து ஹெல்மெட் போட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தது வந்து சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும் போது. பைக் ஓட்டிக்கிட்டேவா? ஆமாம், பைக் அழுக எங்கே வேணால் வரும் இல்லைங்க. ஓகே. இங்கே தான் அழுகணும்னு சொல்ல முடியுமா? இப்போ நினச்சா கூட தான் வரும். அழுகுன்றது வந்து நம்மளுடைய வேதனைகள், மறக்க முடியாத வேதனை, மறக்க முடியாத அவமானங்கள். அது தேவை தான். ஆனால் லைஃப்பில் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து உட்காரோன்னா அன்றைக்கி நான் அழுததும் ஒரு ஒரு காரணம் தான். சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ரொம்ப கொஞ்சம் நடுவில் வந்து என்ன சொல்கிறது, போலீஸ் ஜாப்லேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தேன் நடிக்க. ஸோ மணி இல்லை. ஸோ கிடைக்கிற வேலையை வந்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சீரியல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஃபிட் அன்ஃபிட்டு, காஸ்டியூம்ஸ் வந்து நல்ல காஸ்டியூம்ஸ் கிடையாது. ஸோ ரிப்பீட்டட் காஸ்டியூம்ஸ் தான் போட்டதே போடணும். இல்லை பழைய ஷர்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதெல்லாம் போடுவோம். சீரியல்ஸில் வந்து நம்மளுக்கு யாரும் காஸ்டியூம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, மூவியில் கொடுக்குற மாதிரி. ஸோ நம்மளோட ஓன் காஸ்டியூம் தான் போட்டு போவோம். அப்போ அது பார்க்கும்போது ஒரு சீனியர் ஆக்டர் ஒருத்தங்க, ஒரு ஃபீமேல் ஒருத்தங்க ஸ்பாட்டில் எல்லோரும் முன்னாடியும் வந்து டேரக்டர்கிட்ட வந்து எல்லோரும் இருக்காங்க யூனிட்டில், எல்லோரும் முன்னாடியும் வந்து டேரக்டர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் ஊரில் எவ்வளோ அழகழகான பசங்களாம் இருக்காங்க, இவன் ஆளும் மூஞ்சியும் சட்டையும் தொப்பையும் பாப்பா அடிப்படை நில்லுப்பா போப்பா, பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னை நிற்க வச்சு